ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஐடியாஸ். நாம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸோட டிஃப்ரெண்ட்டான மினியேச்சர் பிரிக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிரிக்ஸ் டாட்டில் வந்துட்டுருக்கு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கவே குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரியான ஒரு மினி போர்டு எடுத்துக்கங்க. மினி போர்டு இல்லைன்னா மினி ட்ரே ஏதாவது ஒன்று எடுத்துங்க. நான் எடுத்துக்கிறது பழைய கேரம் போர்ட் பிளாஸ்டிக் ட்ரே எடுத்திருக்கேன். ஒரு ஸ்கேல், சின்ன கத்தி, ஒரு சிசர். உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ஒரு எக்ஸ்ரே சீட் இல்லைன்னா பழைய ஸ்கேன் சீட். உங்களோட போர்டில் இருக்க சைஸ் அழகாக கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துங்க. என்னோடய போர்ட் சைஸ் பார்த்திங்கன்னா 26 சென்டிமீட்டர் நீளமும் 26 சென்டிமீட்டர் அகலமும் இருக்குது. அதே சைஸ்க்கு நான் வந்துட்டு என்னோடய சீட்டில் காப்பி பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டான சைஸ்க்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் சரியான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி எடுக்கிற சீட் உங்கள் போர்டில் கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி எடுத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் போர்டில் அது கரெக்டாக ஃபிட் ஆகணும். அதே சமயத்தில் ஈஸியாக வெளியே வர மாதிரியாகவும் இருக்கணும். நம்ம இப்போ நமக்கு தேவையான மணலை எடுத்திருக்கோம். மணல் பாருங்கள், நல்லா சலிச்சு எடுத்துருக்கு. அதே மாதிரி ஒயிட் சிமெண்ட் எடுத்திருக்கோம். மணலில் எந்த தூசும் இல்லாமல் பார்த்துங்க. சின்ன கல் இருந்ததுன்னா அதை நல்லா சலிச்சு எடுத்துருங்க. மணலும் சிமெண்ட்டும் 1:1, அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் மணல் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சிமெண்ட் கலந்தீங்கன்னா உங்களோட பிரிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சரியான பதத்துக்கு கொண்டு வர முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையானது இந்த மாதிரியான ஒரு பதத்துக்கு தான் நமக்கு கொண்டு வர வேண்டியது. நீங்கள் தண்ணி அதிகமாக மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நம்மளோட கான்கிரீட் மிக்சரை இப்போ நம்மளோட ட்ரேவில் நம்ம விட்டுறலாம். மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டுங்க. ஃபில் பண்ணி முடித்ததும் நல்லா வந்துட்டு கார்னரில் இருக்க எல்லா இடத்துக்கும் பரவுற மாதிரி கரெக்டாக தள்ளி விடுங்க. ஈவனாக அப்ளை பண்ணி எந்த இடத்துலையும் தேங்கி நிற்காமல் கரெக்டான அளவில் நம்மளோட மிக்சரை பார்த்துக்குங்க. நீங்கள் கான்கிரீட் மிக்சரை நல்லா ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்லா 2 கையிலையும் எடுத்துக்கிட்டு கரெக்டாக வந்துட்டு 2 பக்கமும் நீங்கள் ஷேக் பண்ணிங்க அப்படின்னாவே அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். உங்களோட மிக்சர் ஈவனாக செட் ஆகும். நல்லா 2 கையிலையும் 2 பக்கமும் பிடிச்சிட்டு நல்லா தட்டி விட்டுட்டிங்கனாவே அது கீழே செட்டில் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்லா வெயிலில் 2 மணிலேருந்து 3 மணி நேரம் வந்து நல்லா உலர வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நல்லா 2 மணி நேரம் கழித்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோடது ஃபுல்லாக செட் ஆகலை. இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட பிரிக்ஸோட அளவுக்கு கட் பண்ணுன்றதுக்காக நம்ம மார்க் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ எடுத்திருக்கோம். இப்போ என்னோடது பிளாஸ்டிக் ட்ரேவில் இருக்க அளவு பார்த்திங்கன்னா 26 சென்டிமீட்டர் நான் வந்து நீளம் சொல்லியிருந்தீங்களா. 26 சென்டிமீட்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 4 சென்டிமீட்டராக பிரிச்சிருக்கேன். 4 சென்டிமீட்டராக பிரிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 சென்டிமீட்டராகவும் ஒரு 2 சென்டிமீட்டராக வரும். அப்போ ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா 26 சென்டிமீட்டர் நீளத்துக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பிரிக்ஸோட அகலத்துக்காக நம்ம மார்க் பண்ணுறோம். மொத்தம் 26 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா. இப்போ வந்துட்டு
2 சென்டிமீட்டராக 13 பீஸ்க்கு வர மாதிரி நான் போட்டிருக்கேன். நம்ம 2 பக்கமும் பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியாச்சு. ஒரு சைடில் 4 சென்டிமீட்டரும் அதே மறுபக்கம் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டருக்காகவும் நம்ம மார்க் பண்ணுறோம். பாருங்கள், கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக 2 சென்டிமீட்டர் வச்சுட்டு கரெக்டாக கத்தியில் மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா, கரெக்டாக 2 பக்கமும் இருக்கிற மார்க் கரெக்டாக நேராக வச்சுட்டு ஸ்கேலை வச்சுட்டு அழகாக கட் பண்ணி விட்டுருங்க. உங்களோட ட்ரே அளவு என்னன்றதை சரியாக கணிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. என்னோடது 26 சென்டிமீட்டருக்கு 26 இருக்கிறதுனால நான் 78 பிரிக்ஸ் வர மாதிரி 2 சென்டிமீட்டர் அகலமும் 4 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கிற மாதிரியான மார்க் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், சேஃபாக கட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இது ஃபுல்லாக செட் ஆகலை, பாதி தான் செட் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாற்றி கட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களோட பிரிக்ஸ் ஷேப் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணதில் கட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 13 லைன்ஸ் நமக்கு 2 சென்டிமீட்டரில் வரும். பாருங்கள், நம்ம 13 லைனுக்கு 2 சென்டிமீட்டரில் மார்க் பண்ணியாச்சு. நம்ம இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா, இந்த பக்கம் 4 சென்டிமீட்டருக்கானதை நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் திருப்பிட்டு 4 சென்டிமீட்டருக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கரெக்டாக வச்சுட்டு நம்ம 4 சென்டிமீட்டருக்கானதை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களோட மார்க்கிங் லைனில் கரெக்டாக ஸ்கேலை நேராக வச்சுட்டு பேப்பர் கட்டரை வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணிடுங்க. கரெக்டான லைன் ஃபார்ம் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் செய்கிறது ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் பொறுமையாக நிதானமாக செய்யணும். எதில் கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணிங்கனாலும் உங்களோட பிரிக்ஸோட ஷேப் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து பீஸில் மார்க் பண்ணி முடித்தாச்சு, கட் பண்ணி விட்டாச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி முடித்ததில் பார்த்திங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டருக்கான பிரிக்ஸ் நமக்கு கிடைக்கும். அது எக்ஸ்ட்ரா பீஸ். இப்போ இதை நீங்கள் ஒரு ஓவர் நைட் நீங்கள் வந்துட்டு செட் ஆக விட்டுருங்க. பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. செட் ஆகி முடிஞ்சதும் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்றது நல்லாவே செட் ஆகிடும். ஓவர் நைட் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை இப்போ எடுத்துருக்கோம். ஓவர் நைட்டுக்கு அடுத்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை அழகாக நீங்கள் வெளியே எடுத்துடலாம். நீங்கள் கீழே வந்து எக்ஸ்ட்ரா சீட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் சீட் வச்சுருக்கனால உங்களுக்கு எந்த இடத்துலையும் அது ஒட்டவே ஒட்டாது, ஈஸியாக வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வெளியே வந்துருச்சு அப்படின்னு. நீங்கள் வந்து மறுபடியும் உங்களோட கேரம் போர்ட் ட்ரேவை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம பிரிக்ஸ் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். மினியேச்சர் பிரிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நீங்கள் இதை வச்சு நம்ம வந்து ஒரு வீடு கட்டலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் அது வீடு எப்படி கட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மினியேச்சர் பிரிக்ஸ் எப்படி அழகாக வந்திருக்கு அப்படின்றது. நீங்கள் எவ்வளோ கரெக்டாக மார்க் பண்ணி நீங்கள் வந்து லைன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு ஷேப் கரெக்டாக வரும். பாருங்கள், எவ்வளோ ஷைனிங்காகவும் எவ்வளோ ஒயிட்டாகவும் இருக்குது அப்படின்றத பாருங்கள். நமக்கு மொத்தம் 78 பிரிக்ஸ் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துனாக்கா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி மினியேச்சர் பிரிக்ஸ் வச்சுட்டு ஒரு சின்ன ஹவுஸ் கட்டுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.